ஒரு சில பிரச்சனைகள். அதுவும் வடிவேல் வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா கல் எறியப்பட்டது என்பது 100% உண்மை. சரிங்களா? இதை வந்துட்டு ஒரு பிரபலமே சொல்றாரு. ஆனா அது கேப்டனால இல்ல, அது ஒரு நடிகராலன்னு சொல்லி அந்த நடிகரையும் கேப்டன் என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற வீடியோவும் இன்னைக்கு வலம் வருது. வடிவேலுடைய இடத்துல வச்சு பார்க்கும்போது நம்ம வீட்டுல கல்லை தூக்கி எரிஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம், ஒரு ஆக்ரோஷம் அது வடிவேலுக்கு இருக்கிறது நியாயமானதுதான். ஆனா அது கேப்டனால தானா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவர் ஆராய்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா கேப்டன் வந்துட்டு போய் சொல்ல மாட்டார். செஞ்சனா செஞ்சேன்னு சொல்லக்கூடிய சிங்கம் அவர். செய்யலைன்னா செய்யலைன்னு சொல்லிடுவார். அவர் வந்துட்டு இந்த செஞ்சுட்டு செய்யலைன்னு சொல்லவே மாட்டார். அந்த அந்த கோழைத்தனம் கேப்டன் கிட்ட இல்லை. ஸோ கேப்டனே வந்துட்டு நான் எரியலை, இன்னொரு நடிகர் எரிஞ்சார், அவரை நான் வந்து சொன்னேன் அப்படின்னா அவர் வாழ்க்கை பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் எந்த அளவிற்கு ஒரு நல்ல மனிதர். அவர் கண்டிப்பாக வந்துட்டு வடிவேல் வீட்டில் கல்லை தூக்கி எரிய எந்த மனிதர்களையும் அனுப்பலை. இது ஏதோ ஒரு பின்புலனை வைத்து நகர்த்திய ஒரு காய். ஆனால் அதில் லாக் ஆனது இவங்கள் இருவரினுடைய நட்பும் தான். ஸோ அங்கேருந்து தான் இவங்களுடைய பிரிவு என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. வடிவேல் சாரை மட்டும் இந்த இடத்துல நான் சுட்டி காட்டலை, அஜித் சாரையும்